ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எந்த உண்மையெல்லாம் பல்லவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக மறைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த விஷயம் இப்போ பல்லவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. பல்லவன் இந்த லேடி யார், என்ன எதுக்காக தூக்கி வச்சு இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்து நடேசனை கேட்கவும் நடேசனுமே எல்லா உண்மையும் சொல்லிட்டுறாங்க. இங்கே பாருடா, அவள் தான் உன் அம்மா உன்னை தூக்கி வச்சுருக்காம வேறு யாரை தூக்கி வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு, ஆமாம் இவன் தாண்டா உன் அம்மா, அவங்க 3 பேரோடைய அம்மா வேற, உன்னுடைய அம்மா இவ தான் அப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னார் நடேசன். இப்போது சேரன் இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா, எதுக்காக இப்போது இது எல்லாத்தையும் பல்லவன் கிட்ட சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது கிட்ட போயிட்டு பல்லவன் வந்து, அண்ணன் அப்போது நான் அவங்க 4 பேர் கூட பிறக்கலையா அண்ணன், நான் அப்போ வேறையா அண்ணன், என்ன நான் வேறு வயத்தில் பிறந்தேனா, அப்போது உன் அம்மா எனக்கும் அம்மா இல்லையானே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சோழனுக்கு பயங்கர கோவம் வருது நடேசன் மேலே. இப்போ எதுக்காக எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொன்னீங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தானே ஃபோட்டோவெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு வந்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டீங்களே, இப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், வருத்தப்பட மாட்டானா அப்படி சொல்லிட்டு சோழன் பயங்கர கோவத்தோட அடிக்கவே போய்ட்றாங்க. நிலா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நிறுத்துங்க, இப்போ எதுக்காக அடிக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு, அதாவது சோழன் வந்துட்டு அவங்கள அடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பதற்றத்தில் நிலா கத்திடுறாங்க. இப்போ சோழன் பயங்கரமாக வந்து நடேசன் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துக்கிட்டு அவள் எத்தனை நாள் தடவை அவன் கேட்டான், இதுக்கப்புறமா நான் எதில் தான் பதில் சொல்லாமல் இருக்க முடியும், அதுவும் என் சட்டையை பிடிச்சி வர கேள்வி கேட்குறான், அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் சொண்டக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடேசன் வெளியில் போயிடுறாங்க. இப்போது பல்லவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நிலா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு நிலாவுக்கு ஒன்றுமே வந்து புரியலை. திடீர்னு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் நடக்குதே அப்படி சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் பயங்கரமாக அழுந்துன்னு இருக்காங்க. நம்ம சேரன் போயிட்டு பல்லவன் கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாருடா பல்லவா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, இவர் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ என்னுடைய தம்பி தாண்டா, நீயும் என் அம்மா வயிற்றில் தாண்டா பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, எல்லோரும் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்கல்ல, இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட இந்த உண்மையை என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. அப்போது நான் அவங்க கூட பிறக்கலையா, இந்த ஃபோட்டோவிலேருந்தே தெரியுதுன்னு அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு இல்லை என் அம்மா அப்படி சொல்லிட்டு, அப்போது நான் அவங்க கூட பிறக்கலையா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருடா, அவர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது நீ கேளுடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நீங்கள் யார் இனிமேலுக்கு என்ன சொன்னாலையும் நான் சமாதானம் ஆக போகிறதில்ல, நீங்கள் எல்லோரும் என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, இல்லைடா இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு, இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பல்லவன். இப்போது சோழனும் இருந்துக்கிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் யாரும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்லாம் எந்த அவசியம் இல்லைடா, நாங்கள் எல்லோரும் உன்னை எங்கள் கூட பிறந்த தம்பியாக தாண்டா பார்த்தோம், இத்தனை நாள் வரைக்கும் என்னைக்காச்சும் நீ வேற நாங்கள் வேறன்னு ஒன்று நடத்திருக்கோமா, அதெல்லாம் இல்லைடா, நீயும் எங்கள் தம்பி தான், எங்கள் அம்மா வயிற்றுல தான் நீயும் பிறந்த அப்படி சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாங்க. பாண்டியனும் அதாவது பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா பல்லவா, அண்ணனுங்க சொல்கிறது தாண்டா உண்மை, நீயும் வந்து என்னுடைய தம்பி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்காக போய் சொல்கிறீங்க, எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் அப்போ உங்கள் கூட பிறக்கல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சேரனுமே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, நீ வேறு விதத்தில் பிறந்ததான் அது உண்மைதான், ஆனால் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீ வந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணுற இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ, அதாவது எங்களை விட்டு நீ தூரம் தள்ளி போயிடுவா அப்படின்றதுனால தான், ஆனால் நீயும் எங்கள் கூட பிறந்த தம்பி தாண்டா, என் தம்பி தாண்டா நீ, நான் என்றைக்குமே ஒன்று அப்படி நினச்சதில்ல, அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு விடுடா, நீயும் என்னுடைய தம்பி தான், என் அம்மா வயிற்றுல தான் பிறந்தான்னு நீ நினச்சிக்கோ, நீ எதுவுமே வந்து கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படாதடா அப்படி சொல்லிட்டு சேரணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம
பல்வான் வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சோழனை போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. சோழனும் உண்மையாக எல்லாம் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஊரில். அது உண்மைதாங்க. அவங்க குழந்தை தான் வந்து பல்லவன். அவங்க போனதுக்கப்புறம் அவங்க சொல்லாத கொள்ளாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்லவனை எங்கள் கூட தான் சேர்த்து நாங்கள் தான் வளர்த்தோம். அவன் என்னுடைய தம்பி தாங்க. இதுதாங்க உண்மை. இந்த உண்மை அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் மறைச்சி வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாத்திரம் எடுக்கிறோம்ன்ற பேரில் அது வெளியே வந்துருச்சு. நாங்களே எவ்வளவோ தடுத்து பார்த்தோங்க, எங்களாலையும் முடியல. என்ன பண்ணுறது? எந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தோமோ அது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சோழன்கிட்ட கேட்டு நிலா தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டதும் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாமே என்னால் தான், என்னுடைய தப்பு தான். நான் தான் வந்துட்டு பாத்திரம் வேணும் அப்படி சொல்லிட்டு தடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி எடுத்ததுனால தான் இப்போது பல்லவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள் நிலா, அது எப்போ தெரியணும்னு விதி இருந்திருக்கு, தெரியணும்னு இருந்திருக்கு, தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க. இப்போ நம்ம பல்லவனை சமாதானப்படுத்துறதுல தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு. பாவம் இல்லை, பல்லவன் ரொம்ப அழுகுறான். நீங்கள் உங்கள் கூட பிறந்த தம்பியாக அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு இப்போது நேராக பல்லவன் கிட்டே போய் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பார்த்தா பல்லவன் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாரும் ஒரு பக்கம் அவங்கவுங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம நடேசனுமே வந்துட்டு எந்த உண்மை அவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுமோ அந்த உண்மையை என் வாயாலே அவன் வர வச்சுட்டானே, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்படுறான் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா போயிட்டு பல்லவன்கிட்ட, இங்கே பாருடா பல்லவா, நீ கவலைப்படாத. என்னதான் இருந்தாலும் நீயும் அவங்க கூட பிறந்த தம்பி தான். நீ ஏன் உனக்கு வேறு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் நினைக்கிற? இவ்வளோ நாளாக அவங்க உன்னை யாரும் அப்படி பார்க்கவே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து எல்லாரும் அண்ணன் தம்பிங்க தான். அதாவது 4 பேரும் ஒத்துமையாக தான் இருந்தீங்க. 4 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான். என்றைக்குமே நீ வேறு வயிற்று பிள்ளை அப்படி சொல்லிட்டு சேரனோ சோழனோ பாண்டியனோ யாருமே வந்துட்டு உன்னை அப்படியே நடத்தவே இல்லை. அவங்க அவங்களுடைய தம்பிங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. நீ ஃபீல் பண்ணாத அல்லவா, அவங்க உன் அண்ணனுங்க தான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை நானும் சேரன் பல்லவன் பாண்டியன் கூட பிறந்தோம். என் அண்ணனுங்க என் கூட பிறந்தவங்க, நாங்கள் 4 பேர் தான் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இப்போ என்னை வேறு வயிற்று பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்க கூட பிறக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக என்னை தத்தெடுத்த பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்லி ரொம்பவும் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா வந்துட்டு, இல்லை அங்கே பாருடா, நீ தேவையில்லாதெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத, நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு நிலா வந்துட்டு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. நான் வேணா உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் மடியில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது சேரன் வந்துட்டு பல்லவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் பாருடா பல்லவா, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, கொஞ்சமாக சாப்பிட, நம்ம எல்லோரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ வற்புறுத்தினாலும் சாப்பிட்றது இல்லை. இதுக்கப்புறம் 4 பேரும் எப்பயும் போல் வழக்கம் போல் படுத்து தூங்குறாங்க. பல்லவனுக்கு தூக்கமே வரதில்லை. அதே தான் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சேரனும் சோழன் பாண்டியன் இவங்க 3 பேரும் நம்ம பல்லவனை கட்டி அணைச்சவாறு படுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலாக அவங்க கையை பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நினச்சி நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நிலாவுமே ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரியாக யோசனையாக தான் வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு தூக்கம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் இங்கே நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்புறாங்க. இல்லைடா, நீ காலேஜுக்கு போக வேணாம், நீ வீட்டிலே இரு அப்படி சொல்லிட்டு சேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலாவும் ரூம்லேருந்து வராங்க. பல்லவன் சோழனா அங்கே தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நான் காலேஜுக்கு கிளம்புறேண்ணே அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருடா, நீ இன்றைக்கி போக வேணான்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு. இல்லைண்ணா, எனக்கு வீட்டிலே இருந்தேன் அப்படின்னா நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வெளியில் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரேண்ணே, நீங்கள் என்னை வெளியில் விடுங்கண்ணே, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சோழனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நிலா இருந்துக்கிட்டு, "சரி விடுங்கண்ணே, அவன கொஞ்சம் தனியா விட்டா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். அவன் கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல காலேஜ்க்கே அவன் போயிட்டு வரட்டும். நீங்க விட்டுருங்கண்ணே அவன. அவன் இங்கேயே இருந்தா அவன் சொன்ன மாதிரி ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்." அப்படி சொல்கிறாங்க. நிலாவுமே, சரிடா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா, பத்திரம்டா" அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. பல்லவன் கிளம்பி போயிடுறாங்க வருத்தத்தோடையே. அவங்க போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும், "என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு, நம்ம எது அவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுமோ அதுவே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "என்னடா பண்ணுறது?" அப்படி சொல்லிட்டு சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த ஆளால் வந்தது. அந்த ஆள் மட்டும் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தாருன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது பல்லவனுக்கு. அப்படி சொல்லிட்டு சோழன் நடேசன் மேலே கோவப்படுறாங்க. இப்போ நிலா இருந்துக்கிட்டு சோழன் வந்துட்டு கோவப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து, "நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா?" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏனங்க இப்போ கூட என்ன தான் திட்டுவீங்களா? அவர் மட்டும் இந்த உண்மையை பல்லவன்கிட்ட சொல்லாத இருந்தால் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் நீங்களே பார்த்தீங்கல்ல அப்படி சொல்லிட்டு. "சரி விடுங்க, அது தெரியணும் இருந்திருக்கு, தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது?" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நடேசனுமே அங்கே உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் நம்ம நடேசன் வந்து இந்த லேடியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாரா, இல்லை ஒரு ஆதரவுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்றத என்ன நடக்குது அப்படின்னும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.